ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள், அப்போட ரசிகர்கள் எல்லாருமே நான் வணக்கம் சொல்லியிருக்கேன். நேசிப்பாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கும் சரி, எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம். அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அண்ட் முக்கியமாக முதல்ல வந்து பிரிட்டோவுக்கு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிரிட்டோவுக்கும் சரி, ஸ்னேகா பிரிட்டோவுக்கும் சரி, ப்ரொடியூசர் அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேங்கில் தான் வரணும். பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருக்குது. அது பிரிட்டோவில் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியர் அவர் கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க. அது எப்பவுமே இருக்கிறது தான். அண்ட் பிரிட்டோவில் பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசர் பிரிட்டோவில் ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஷோர் ஹி ஃபீல்ஸ் தி சேம் அஸ் வெல். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும். அதித்தி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையும்ன்ற நம்பிக்கை. அண்ட் என் முதல் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம், என் முதல் படத்தில் நடந்த ஒரு நட்பு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும். நான் யாருக்கும் பேசுகிறேன், எனக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் நாயகன் யுவன் சார். யுவன் சார் உங்களுக்கு தெரியாத த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹாஸ் டு யூ. நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணுங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு வேலையை பண்ணாங்க, அது உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுக்கு ஒரு டியூனை போட்டானுங்க பேசிப்பாக இருக்கு. அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கேட்டு பாருங்க. கண்டிப்பாக நானே ஒரு தடவை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் it was just amazing. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு ஸோ மச் பாசிட்டிவிட்டி ஒன் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகேயன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ ஏசாகவும் என் குடும்ப சாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். அண்ட் சரத் சார், அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார். ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரபு சார் இருக்காரு, கல்கி மேம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் அ டீம் இட்செல்ஃப் இது ரொம்ப ஒரு பிரமாதமான டீமே ஒன்றுக்குள்ள ஒன்று ஜெல் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே ஸ்டார்ட் திஸ் மூவி அபவுட் இயர் அண்ட் ஹாஃப் பேக். அண்ட் இன்னைக்கு வந்து Jan 14 ரிலீஸ் ஆகும்போது தெரியும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், படம் வந்து Jan 14 தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்காங்க இந்த ஆடிட்டோரியம்ல, ஒரு மேக்ஸிமம் சந்தோஷம், மேக்ஸிமம் ஒரு பெருமையோட இப்பயே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஒரு ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் 3 பேர் வாழ்க்கை, யாருன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்காவோட 3 பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அவங்க வந்து மேடைக்கு கூப்பிடலாமா? ஒரே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா ஐ திங்க் லைஃப் வுட் ஹவ் கம் அ ஹோல் சர்க்கிள். வீடியோகிராஃபர் எல்லாருக்கும் வணக்கம். ஆகாஷ் ஐயர், I'm very proud of you. God bless you. Thank you so much. Thank you so much. Proud moment for you. கதைக்கு ரியாக்ட் பண்றது தெரியல, but we can see how happy you are. ரெண்டு மகன்களும் எவ்வளவு அழகா. Yes. இல்லை உண்மையிலே நான் ஏன் அவங்கள நீங்கள் வர சொன்னேன்னா, சொல்லுவாங்க இல்லையா, தான் வாழ்க்கை வந்து தான் பசங்களோட கோல்ஸு இல்லை ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸு கோல்ஸாக மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அதை நோக்கி பயன்பட்ட நிறைய அம்மாவும் நீங்கள் இருக்காங்க. அதுவே எங்கள் அம்மா வந்து இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் ஹியர். அண்ட் ஆகாஷ்க்கு நான் ஒன்று தான் சொல்லிப்பேன், நிறைய பேசிட்டோம், ஆஃப் ஸ்டேஜ் வந்து நிறைய பேசிட்டோம். ஸோ ஆன் ஸ்டேஜ் பேசுறது கொண்டு வந்தேன். பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ். அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது, அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதை அப்படியே ஒரே லைனில் ஆகாஷ்க்கு வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இந்த ஸ்பீச் இதோட முடிச்சுக்கிறேன்.